வரக்கூடிய பெட்ரோல் டேங்கோட இந்த இடத்த கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த வண்டி ஜெனரல் சர்வீஸ்க்காக தான் நம்ம கடைக்கு வந்துச்சு. கஸ்டமர் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு. ஆனா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வண்டி அப்படியே பெட்ரோல் நெறைய குடிக்குது. அது என்ன ஏதுன்னு பாத்துருங்கன்னு. நாங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பெட்ரோல் ஸ்மெல் ஹெவியா வந்துச்சு. எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா டேங்க்ல இருந்து லீக் ஆகி வந்துச்சு. அப்பதான் தோணுச்சு பெட்ரோல வண்டி குடிக்கல, பெட்ரோல வண்டி கக்குது அப்படின்னு. பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு சீட் பிக்ஸடாவே இருக்கறனால இந்த சீட்ல படக்கூடிய ஈரம் வந்து காயாம அத பெட்ரோல் டேங்க ஃபுல்லா ரஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இதனால தான் பெட்ரோல் டேங்க் வந்துட்டு ஃபுல்லாவே கரோட் ஆயிருக்கு. நம்மளும் எம்ரி பேப்பரை வச்சு நல்லா நீட்டா தேய்ச்சிட்டு எந்த இடத்துல இருந்து வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏர் கன்லாம் வச்சு கிளீன் பண்ணி பாக்குறோம். உத்து பார்த்தா இந்த இடத்துல மட்டும் ஒரு மைன்யூட்டா சின்ன ஓட்ட மாதிரி தெரிஞ்சாப்ல. சரி இவர் தான் குற்றவாளியா இருப்பாரோன்னு சொல்லிட்டு வண்டியை குலுக்குன்னு குலுக்கி பார்த்தா கொபாக்குன்னு பெட்ரோல ஃபுல்லா கக்கிட்டாப்ல. உன்னை நம்பி ஓட்டின ஓனருக்கு நீ இவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு நீட்டா கிளீன் பண்ணி விட்டு அந்த ஓட்ட பைப்லைக்கு புத்தூர் கட்டு மாதிரி மேல டிங்கரிங் பேஸ்ட் ஃபுல்லா அப்பி விட்டாச்சு. அப்பி விட்டு வெயில 1 மணி நேரம் நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பெட்ரோல் டேங்க் ஆட்டி பார்த்தோம். ஒரு பொட்டு லீக் கூட இல்ல. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டான். தெரிஞ்சுக்க முதல்ல.